இந்த சம்பவம் இராமாயண போரின் போது நடந்ததாக சில புராணங்கள் கூறுகின்றன. இலங்கையை எரித்துவிட்டு சீதையை சந்தித்த திருப்தியுடன் அனுமன் திரும்புகிறார். கடலை கடக்கும்போது அவரது உடலில் இருந்த அந்த அக்னி வெப்பத்தை தணிக்க கடலில் இறங்குகிறார். அப்போது அனுமனின் உடலில் இருந்து ஒரு வியர்வை துளி கடலில் விழுகிறது. அங்கேதான் அந்த அதிசயம் நடக்கிறது. கடலில் இருந்த ஒரு பெரிய முதலை அந்த துளியை விழுங்குகிறது. அந்த முதலை சாதாரணமானதல்ல, அது ஒரு அசுரகுல முதலை. காலம் கடந்தது. அந்த முதலையின் வயிற்றிலிருந்து ஒரு விசித்திரமான குழந்தை பிறக்கிறது. பாதி வானரம் உருவமும் மீதி முதலை தன்மையும் கொண்ட அசுர பலம் கொண்ட ஒரு குழந்தை. அவனதான் மகரத்வஜன். தனித்து விடப்பட்ட அந்த மகரத்வஜனை பாதாள உலகத்தின் அரசனான அகிராவணன் கண்டெடுக்கிறான். அவன் பிறப்பு ரகசியத்தை அவனிடம் கூறி அவனை தனது பாதாள கோட்டையின் தலைமை சேவகனாக மாற்றினான். மகரத்வஜன் வளர்ந்து ஒரு மாவீரனாக மாறினான். ஆனால் அவனுக்கு தெரியாத ஒரு உண்மை, அவனது தந்தை உலகமே போற்றும் ஒரு மாவீரன் என்பது. ராவணன் தனது இன்னொரு சகோதரன் அகிராவணனை ரகசியமாக அழைத்து ஒரு திட்டத்தை சொன்னான். ராமனையும் லக்ஷ்மணனையும் போரில் வெல்ல முடியவில்லை, அவர்களை உயிருடன் பிடித்து பாதாள உலகத்துக்கு கொண்டு போ. அகிராவணன் சிரித்தான். அது எனக்கு மிகவும் எளிது செயல். அந்த இரவு அகிராவணன் விபீஷணன் போல உருவம் எடுத்து மாயை சக்தியால் ராமனையும் லக்ஷ்மணனையும் பாதாள உலகத்துக்கு கடத்தி சென்றான். இதை அறிந்த அனுமன் அவர்களை காப்பாற்ற பாதாள உலகிற்குள் நுழைகிறார். பாதாளத்தின் வாசலில் ஒரு மாவீரன் மரிக்கிறான். அவன்தான் மகரத்வஜன். மகரத்வஜன் சொல்கிறான், நில்லுங்கள், என் அரசன் அனுமதியின்றி யாரும் உள்ளே செல்ல முடியாது. அனுமன் கர்ஜிக்கிறார், வீரனே, நான் தான் அனுமன், என் ராமனை மீட்க வந்திருக்கிறேன். அனுமன் என்ற பெயரை கேட்டவுடன் ஒரு நிமிடம் அதிர்ந்த மதகதராஜன். வந்திருக்கிறது தன் தந்தை என தெரிந்தும் அரசனிட்ட கட்டளை எனக்கு வேதம், கடமைதான் எனக்கு முதலில். யாரும் எதிர்பார்க்காத அந்த அதிர்ச்சியான போர் தொடங்கியது. தந்தைக்கும் மகனுக்கும் இடையே மோதல். ஒருவருக்கொருவர் யார் என்று தெரியாமலேயே ஆக்ரோஷமாக போரிட்டார்கள். இறுதியில் அனுமன் தனது விஸ்வரூப பலத்தால் மகரத்வஜனை வீழ்த்துகிறார். காயமுற்ற நிலையில் வீழ்ந்த மகரத்வஜன் அனுமனிடம் தன் கதையை சொல்கிறான். நான் உங்கள் மகன் என்று அவன் விளக்கியபோது அனுமன் ஒரு நொடி உறைந்து போகிறார். தன் முன்னே நின்ற அந்த வீரன் தன் சொந்த இரத்தம் என்பதை அறிந்து கண்கள் கலங்குகிறார். தன் மகனை வாரி அணைத்துக் கொண்டு ஆசீர்வதிக்கிறார். அதன்பின் அகிராவணனை வென்ற அனுமன் தனது மகனான மகரத்வஜனையே பாதாள உலகத்தின் புதிய அரசனாக முடிசூட்டி அழகு பார்த்தார். ராமபக்தனாக வாழ்ந்த அனுமனின் வாழ்வில் இப்படி ஒரு பக்கமும் இருந்தது என்பது பலருக்கும் வியப்பான உண்மை. புராணங்கள் எப்போதும் இதுபோல பல மர்மங்களையும் நமக்காக ஒளித்து வைத்திருக்கின்றன. இந்த மாதிரி சுவாரஸ்யமான கதைகள் கேட்க அன்டோல்ட் மினிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.